ஒண்ணு பண்ண, நான் லாஸ்ட் வெட்டிங் டேக்கு உனக்கு ஒரு ரெட் கலர் சாரி வாங்கி கொடுத்தல. ஆமாங்க, அதை கட்டிட்டு வா, சூப்பரா இருக்கும். சூப்பரான புடவை, கரெக்டா ஞாபகம் முட்டிட்டீங்க. ரெண்டாவது அந்த புடவை எனக்கு அழகாவே இருக்குங்க. ஐயோ, எனக்கு தோணவே இல்லை பாருங்களேன். இருங்க, உடனே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் உட்கார் உட்கார். பாரதி, ஐம் சாரி. உன் மனசை ரொம்ப காயப்படுத்துறேன்ல. இந்த 6 மாசத்துல உன்னை என் மனைவியா உயிரா நடத்தவே இல்லைல்ல. ஒரு பெண் தன் கணவனோட கையை பிடிச்சி அந்த அக்னியை வலம் வரும்போது அந்த அக்னி சாட்சியா இன்னிலிருந்து சொந்தம் பந்தம் எல்லாமே நான் தான். உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன்னு சொன்னா அதை நிறைவேற்றல. உன்னை நான் ரொம்ப கடின விஷயம். ஐம் சாரி. ஏய் லூசு, ஏன் அழுகிற? நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேங்க. நீ மறந்து இருந்தா இப்ப கண்ணில் தண்ணி வருமா? நான் வேணா தொப்பு கட்ட மட்டுமா? சென்னைக்கு இதெல்லாம் சும்மா இருங்க. இப்பதான் பாரதியோட முகத்துல சிரிப்பை பார்க்க முடியுது. நான் ஏன் உன்னை அந்த வெட்டிங் அனிவர்சரி புடவைய கட்ட சொன்ன தெரியுமா? சரி பாரதி, எத்தனையோ அனிவர்சரி வந்து போகுது, நான் உனக்கு எத்தனையோ புடவைகள் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா எந்த கிஃப்ட்டுக்குமே இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த புடவையில இருக்கு. மோரோவர், ஒரு வாரமா சுத்தி அடிச்சு இந்த புடவையை நான் செலக்ட் பண்ணேன். You will be looking beautiful in this saree. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பாட்டுக்கு போறது லேட் ஆயிடும். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஹலோ. எப்ப பாரு வீடியோ கேம் தான். ஏண்டி ஹோம்வொர்க் இல்ல? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சுமா, இப்ப வச்சு விளையாட விட. ஐயோ, இங்க தானே வச்சேன், இப்ப காணுமே. என்னாச்சுமா, எல்லா புடவையும் எடுத்து வெளில போட்டுட்டு இருக்க? ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா? இல்லடி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு ரெட் கட்டம் போட்ட புடவை, ரொம்ப அழகா இருக்குமா அந்த பட்டு புடவை. ஓ, அப்பா வாங்கி கொடுத்த புடவையா? ஆமாமா, அதே புடவை தான். அது அர்ஜுன் அண்ணா யாரோ உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்த மாதிரி பார்த்தேன். என்னது? என்ன சொல்ற? ஏன் புடவைய அர்ஜுன் அவன் ஃப்ரெண்டு கொடுத்தானா? அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். என்னம்மா, நீ கிளம்பலையா? அப்பா உன்னை தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என் புடவை எடுத்து நீ யாருக்காவது கொடுத்தியா? ஆமாமா, நீ ஜோக் எடுத்து கொடுத்தேன். சூர்யா பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? என்னம்மா நீங்க ஜோக் அடிக்கிறீங்க? அதாம்மா அந்த ஹைஜாக் மேட்டர், அதாம்மா அந்த ஏர் ஹோஸ்டஸ்மா. டேய், அவளுக்கு ஏன்டா ஏன் புடவையை கொடுத்த? என்னம்மா நீங்க 1000 புடவை வச்சிருக்கீங்க, ஒரு புடவை எடுத்து கொடுத்தா என்னமா? ப்ளீஸ் அர்ஜுன், அதே தான் நானும் கேட்கிறேன், புரிஞ்சுக்கடா அர்ஜுன். டேய், என் பீரோல இருந்து நீ 1000 புடவை எடுத்து கொடுத்தாலும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன், போனா போதுன்னு விட்டுருப்ப. ஏண்டா அந்த ஒரு புடவையை கொடுத்த? அந்த புடவைனா வேற புடவை கட்டி போமா? டேய், அப்பெல்லாம் ஏதாவது ஒரு புடவை எடுத்து கட்டிட்டு போக முடியாதுடா. உங்க அப்பா பர்டிகுலரா அந்த புடவை தான் கட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. டேய், அவர் ஆசையா எங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த புடவைடா அது. ஓஹோ, உங்க சென்டிமெண்ட் புடவை அது? டேய், உனக்கு கிண்டலா இருக்காடா? ஒவ்வொரு பொண்ணுக்குமே அவ புருஷன் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவளுக்கு ஆசையா வாங்கி கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பாடா. அந்த புடவை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியம் தான், எனக்கு சென்டிமெண்ட் தான். இப்ப அதுக்கு என்னங்கிற? இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தானே அவர் கொஞ்சம் சிரிச்சு பேசினாரு, இன்னைக்கு தானே அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அவரே என்கிட்ட அந்த புடவையை கட்டிட்டு வாமான்னு சொன்னார். இப்ப போய் அந்த புடவை இல்ல, அத அர்ஜுன் யாருக்கோ தார வாத்துட்டான்னு சொன்னா அவர் என்ன கோச்சுக்கு வருடா. டேய், எத்தனையோ வெட்டிங் ஆனிவர்சரி வந்திருக்கு,
ஆனா எந்த ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த புடவைக்கு இருக்குடா. இந்த புடவை அவர் கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னங்க இவ்வளவு லேட்டு? என்ன லேட்டு? என்னங்க நம்ம 2 பேரும் வெளியில போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. எங்க போகணும்னு சொன்னோம்? சும்மா விளையாடாதீங்க. இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியாதா? என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. ஐயோ அது இல்லைங்க, ரொம்ப முக்கியமான நாளுங்க. அப்படின்னு முக்கியமான நாள் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையா? ஏய் 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 லூசு, இத பார், இந்த உலகத்திலேயே எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் கிடைச்ச நாள் அதான் நீ கிடைச்ச நாள், நம்ம கல்யாண நாள். நான் மறப்பேனா? வெயிட், சர்ப்ரைஸ். எப்படி? Thank you so much. இத உள்ள போய் திறந்து பார்த்து நீ இன்னும் சந்தோஷப்படுவ. அத நான் பார்க்கணும். Come on, come on, come on. அப்படிப்பட்ட ஒரு புடவை கொடுத்துட்டியேடா. சரிம்மா, சாரி மா. எனக்கு அந்த புடவையில் இவ்வளோ கதை இருக்குன்னு தெரியாதுமா. நீங்களே சொல்லுங்க, இவ்வளோ விஷயம் அதில் இருக்குன்னா நான் அப்படி பண்ணியிருப்பேனா? இல்லை எடுத்து தான் நான் கொடுத்துருப்பேனா? ரொம்ப சாரிம்மா, சாரி ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வேணா அப்பா கிட்ட இந்த சாரியை பற்றி பேசி என்ன. ஐயோ வேண்டாடா சாமி வேண்டாம். நீ போய் அவர்கிட்ட ஏதாவது பேச போக அவரோட யார் அந்த பொண்ணுன்னு என்ன கேட்டு திரும்ப உபத்திரம் படுத்தவா? அப்பா சொல்றாரோ இல்லையோ, எனக்கே இந்த புடவை வேணும்டா. என்ன உண்மையிலேயே அவர் எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்த புடவைடா. என் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த புடவைடா. நீ என்ன பண்ணுவீ எது பண்ணுவீ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த புடவையே தான் வேணும். எனக்கு நிறைய சென்டிமெண்ட் இருக்கு. எனக்கு அந்த புடவை வேணும். அந்த புடவை கிடைக்கலன்னா ரொம்ப அபசகுனமா ஃபீல் பண்ணுவேன். என்னம்மா இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? டேய் என்ன சொல்ற? இதுக்கு போயா? இதுக்கு போய் இல்லடா, இது என்னோட வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்த புடவை. எனக்கு கண்டிப்பா வேணும். நான் எப்படியாவது ட்ரை பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். அந்த புடவையை கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன்ல. பாரதி, டைம் ஆகுது பார், சீக்கிரம். இத வரேங்க. அம்மா நீங்க அழாம இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாரி வாங்கி கொடுத்துறேன். ஓகே? நீ ப்ராமிஸ் வாங்கி கொடுக்கணும். ஐயோ எதுக்கு எடுத்தாலும் ப்ராமிஸ் கேட்காதம்மா. கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? நீ அழக்கூடாது என்ன? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டானே புடவை யாரோ ஜோவா ஜோ. ஐயோ போமா, நீயும் உன் சென்டிமெண்டோ. அப்பா டென்ஷன் ஆகிறதுக்குள்ள ஏதாவது புடவை எடுத்து கட்டுவியா? ஆமாடி, நீ வேற ஆரம்பிச்சிரு. சும்மா ஐயோ அவசரத்துக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்துட்டேங்க. சீக்கிரம் சீக்கிரம் போலாங்க. பார்த்த எனக்கே ஷாக்கா இருக்கு. ஐயோ சும்மா இருங்க. சூப்பர்யா, என்ன பிரமாதமா இருக்கு. வேற அப்பா. ஆமா, உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு எல்லா விஷயம் பேசுவேன். ஆனா ஃபைனலா ஓன் டிசிஷன் தான். இல்லைங்க, அது வந்து ஒருவேளை தோச்சி எடுக்கும்போது ரெட் கலர் சாரி பச்சை கலர் சாரியா மாறி இருக்குமோ என்னமோ. நான் அந்த புடவை தாங்க கட்டணும்னு நினைச்சேன். ஆனா ஏன் 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 கஷ்டப்படுற? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், இதைத்தான் கட்டுவேன்னு பேசுவாங்க. ஆனா 10-15 புடவை பார்த்த உடனே அவங்களுக்கே தெரியாம அவங்க மைண்ட் மாத்திப்பாங்க. இதுதான் காலங்காலமா நடக்குது. திஸ் இஸ் லேடி சைக்காலஜி. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அது வந்துங்க. சரி அதை விடு. இது வர நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா கிளம்பி போறோம். ஹாப்பியா டின்னர் முடிக்கிறோம். ஹாப்பியா திரும்பி வரோம். ஹாப்பி ஹாப்பி. அறிவு இருக்கா? ஏய் என்ன நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க.
கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம லாயரை உடனே வர சொல்லிட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா உனக்கு? ஏன் இதெல்லாம் விளையாட்டு காரியமா? என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? கிருஷ்ணா படுற வேதனையை பார்த்தா வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவளுக்கு நடந்த சோகத்தினால பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அவ இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம தானங்க அவளுக்கு உதவி பண்ணணும். ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல வித்யா. கிருஷ்ணா சொல்றது சரிதான். ஆனா உன் வீட்டை விட்டு வரும்போது நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? உங்க சொத்து சொகம் சொந்தம் பந்தம் எதுவும் வேணான்னு தானே வீரப்பா உதறி தள்ளிட்டு வந்தோம். இதுல எக்ஸ்ட்ராவா வேற இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, வாழ்ந்து காட்டுவோம்னு டயலாக் வேற பேசிட்டு வந்தோம். இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப சொத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு கேஸ் போட்டா இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? இந்த பாருங்க, நம்ம குழந்தை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த போது பணத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வெளியே தள்ளி உங்களை கை நீட்டி அடிச்ச எங்க அண்ணன் கிட்டே போய் பணத்துக்காக கை நீட்டி வச்சுட்டேனே. நம்ம உயிர் பிச்சை கேட்டு நின்னப்போ நாம நம்பினவங்க யாருமே நம்மளுக்கு உதவி பண்ணலங்க. ஆனா நம்ம எதிரியா நினைச்ச இந்த கிருஷ்ணா தான் தெய்வம் மாதிரி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிருக்கா. அதனால அவ என்ன சொல்றாளோ அதை கேட்கறதாங்க தர்மம்னு எனக்கு படுது. கிருஷ்ணாவுக்காக நம்ம அப்படி பண்றது தப்புன்னு நான் சொல்லல. இருந்தாலும் எதுவும் வேணான்ட்டு போனவ வக்கு இல்லாம போயிட்டு வக்கீல வச்சு சொத்தை புடுங்க பாக்குறாங்களேன்னு நாக்குல பல்லு போட்டு பேச மாட்டாங்க? யாரதாங்க பேசல? மகாபாரதத்துல கர்ணனை பேசல? தப்பானவனுக்கு துணை போனான்னு தப்பு தப்பா பேசல? கடைசியில அந்த இதிகாசத்துல காலங்காலமா நிக்கிறது யாருங்க? அந்த கர்ணன் தானே. சபையில தன்னோட மானத்தை காப்பாத்தி ராஜான்ற அந்தஸ்தை கொடுத்து அழகு பார்த்த துரியோதனன் கெட்டவனா இருந்தாலும் அவன் செஞ்ச உதவிக்காக வாழ்நாள் பூரா நன்றியோட இருந்து அவனுக்காகவே உயிரை விட்டானே. அது மாதிரி தாங்க நாமளும் கிருஷ்ணா செஞ்ச உதவிக்காக வாழ்நாள் ஃபுல்லா நன்றி உள்ளவங்களா இருக்கணுங்க. போர்ல கர்ணன் தன்னை எதிர்த்து நின்னது தான் சொந்த தம்பிங்கன்னு தெரிஞ்சும் செஞ்ச நன்றியை மறக்காம தன்னோட நண்பனுக்காகவே போராடினானே. அத மாதிரி கிருஷ்ணாக்கு எதிரா என்னோட அண்ணனும் அப்பாவும் யாரா இருந்தாலும் நமக்கும் அவங்க எதிரிதாங்க. சரியான நேரத்துல சரியான உதாரணத்தை சொன்ன வித்யா. நம்ம குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது இன்னும் என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக உங்க அண்ணன் காலை பிடிச்சு கதர்னது, அதுக்கு அவன் என்ன கேவலமா பேசினது, என்னை எட்டி உதைச்சது, இதெல்லாம் என் மனசுல ஞாபகத்துல இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு உதவி பண்ண கிருஷ்ணாவை நம்ம மனசுல எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கணுங்கிறத நீ நல்லா எனக்கு புரிய வச்சிட்ட. நல்லா புரிய வச்சிட்ட. இது ஏன் என் மரமட்டைக்கு புரியலன்னு தெரியல. கிருஷ்ணாவுக்காக மட்டும் இல்லம்மா, அந்த குடும்பத்தை நடு ரோட்ல நிறுத்தணுங்கிறதுக்காக சொத்துக்காக கேஸ் போட்டே ஆகணும். ஒரு விஷயம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பணக்காசு வேணும்னோ சொத்து வேணும்னு ஆசைப்பட்டோம், நாம கேஸ் கொடுக்கல. அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும், அவங்க குடும்பமான போகணும். அதை பார்த்து இந்த கிருஷ்ணா சந்தோஷப்படணும். அதுக்காக தான் நம்ம கேஸ் போடுறோம். புரியுதுமா, நல்லா புரியுது. துரியோதனனுக்கு கர்ணனா நீ இருக்கும்போது இதுல நான் என்னவா இருக்கிறது? இந்த உலகத்துக்கு வேணா கர்ணன் ரொம்ப பெரிய கேரக்டரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீங்க தான். என்கிட்ட போய் நீங்க யாருன்னு கேட்டா கண்டிப்பா வித்யா, நான் கர்ணனான உனக்கு மட்டும் இல்ல, துரியோதனா இருக்கிற கிருஷ்ணாவுக்கும் நான் உதவி செய்வேன். தேவைப்பட்டா உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். மனசுல உள்ளதை சொல்றதுக்கு நல்ல சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இப்ப போய் அம்மா அந்த சாரியை வாங்கிட்டு வர சொல்றாங்களே, என்ன பண்ணலாம்? சரி, மனசுல உள்ளது ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட சொல்லுவோம், அப்புறமா அந்த சாரியை பத்தி பேசிக்கலாம். சார் ஆர்டர் ப்ளீஸ். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. ஓகே சார்.
வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுக்கு காதல், அத மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா மச்சான்னு சொல்லும் போதே போன் வந்துருச்சே. அண்ணா அவங்க கூட ஜாயின் பண்ணிருப்பாரு போல இருக்க. ஹாய் அண்ணே, நான் சொல்றதுக்கு இல்லைன்னா மட்டும் சொல்லுங்க, எதுவும் பேசாதீங்க. என்ன இல்ல சும்மா. என்னண்ணே ஆரம்பமே சிக்கிட்டீங்க போல இருக்கு. நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க என்ன? என்ன மறுபடியும்? அண்ணே நீ பதிலே சொல்லாம அவங்க முகத்தையே பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னாச்சு அர்ஜுன் அப்படி பாக்குறீங்க? கேட்டாங்களா கேட்டாங்களா கேட்டாங்களா? என்ன என்ன கேட்டாலும் ஊன்னு சொல்றீங்க. அண்ணே இன்னும் நல்லா அவ கண்ணையே உத்து பாருங்க. உங்களை ஃபேஸ் பண்ண முடியாம தடுமாறி அவளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்குமே. இப்ப சடார்னு லுக்கு உன் மேல திரும்பும் பாரு. அண்ணே இப்ப பாருங்க, அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவங்க கையெடுத்து உங்க முகத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி ஆட்டுவாங்களே. ஐயோ ஆமாண்டா. என்ன ஆச்சு? என்ன ஐயோ? இல்லைங்க அது சும்மா நேரங்க. ஏன்னா ஏன்னா உணர்ச்சி வசப்படுற? உஷாரா இரு. அண்ணே இந்த ஃபிகர் நிச்சயமா உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். அண்ணிய ஃபிகர்னு சொன்ன முத தம்பி நீதான்டா. அடுத்து என்னடா பண்ணும்? எங்க பாக்குறீங்க அர்ஜுன்? உங்களுக்குள்ள உங்க மனசுக்குள்ள புகுந்து பாக்குறேன்னு சொல்லு. உங்களுக்குள்ள உங்க மனசுக்குள்ள புகுந்து பாக்குறேன். ஓகே, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, அத சொல்லாம வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா? அததான் சொல்ல முயற்சி பண்றேன். நான் அததான் சொல்ல முயற்சி பண்றேன். அத சொல்லணும்னு நினைக்கும் போது 1000 சொற்கள் கவிதையா வந்து அப்படியே விழும் போல இருக்கு. 1000 சொற்கள் அப்படியே கவிதையா வந்து விழும் போல இருக்கே. ஓ கவிதை. உங்களுக்கு கவிதையில எழுத வருமா? ஒரு கவிதையே கவிதை எழுதுகிறது. முதல் வரியே ரொம்ப அசத்தலா இருக்கு.